இந்த விடோஸ் இருப்பாங்கல்ல, ஆமா. வாரியர்ஸோட விடோஸ், அந்த போர்ல இறந்து போன சோல்ஜர்ஸ், அவங்களுடைய மனைவிகள், விதவை. இப்போ இவங்களுக்கு விதவை பென்ஷன் வரும். ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டா அந்த விதவை பென்ஷன் வரும் ராணுவ வீரருடைய மனைவி. அப்போ இந்த பொண்ணு வந்து சின்ன பொண்ணா இருக்கு, இன்னொரு கல்யாணத்துக்கு வாய்ப்பு வருது, கல்யாணம் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டோட விதவை பென்ஷனை நிறுத்திடணும் தானே அப்படின்னு வந்து ஒருத்தர் சொல்றாரு. அண்ணே, இந்த இப்போ வந்து கல்யாணம் பண்ண போகுது, கல்யாணம் பண்ணி போயிட்டாங்க, எதுக்கு பென்ஷன், அதனால அந்த பென்ஷன் நிறுத்திடும். அப்ப எம்ஜிஆர் சொல்றாரு, வேண்டாம்ப்பா, அந்த தொகைக்காகத்தான் அவன் 2ஆம் தரமா அந்த பிள்ளைய கட்டுறான். எவனாவது 2ஆவதா ஒரு பிள்ளைய வந்து கட்டுவானா? எல்லாரும் ஃப்ரெஷ்ஷா தானே கட்டணும்னு ஆசைப்படுவேன். அவன் இந்த பிள்ளைய கட்டுறதே அந்த காசுக்காகத்தான். அதனால அதை நிறுத்தக்கூடாது. விடோஸா இருந்தாலும் இந்த பென்ஷன் எதுக்கு கொடுக்குறோம்? அது அவ்வளவு நாளும் வாழாம தன்னுடைய சுகங்களை தியாகம் பண்ணி இந்த நாட்டுக்கு தன்னுடைய கணவனை அனுப்பிச்சு. அது வீட்டுல தனியா இருந்துச்சு, அவர் நாட்டு பணியில தனியா இருந்தாரு. அதுக்காக அதுக்கு அந்த விடோ பென்ஷன் கொடுக்குறோம். இப்ப அது கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்த போகுது, பண்ணிட்டு போகுது. அது இவ்வளவு நாள் தனியா இருந்து தவிச்சு இருந்துச்சு இல்ல, அந்த பென்ஷன் அதுக்கு. இப்போ அது கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருந்துட்டு போகுது. இவ்வளவு நாளும் அது தனியா தான் இருந்துச்சு, ஹஸ்பண்ட் எங்கேயோ அது இங்கேயோ இருந்துச்சு. அவர் பணியிலையும் வெயில்லையும் அங்க காஷ்மீர்லயோ எங்கேயோ பார்டர்ல இருந்தாரு, இது தனியா இருந்துச்சு. வாழ்நாள் பூரா அது தனியாவே இருக்கணுமா இந்த பென்ஷனுக்காக? அதனால அது கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தி இனியாவது புருஷன் பஞ்சாதியா சந்தோஷமா இருக்கட்டும், இந்த பணத்தை கொடுப்போம், இந்த பணத்தை வந்து நிறுத்த வேணாம், இது சென்ட்ரல் கவர்மெண்ட் பென்ஷன்ல, தமிழ்நாடு அப்படின்னு அவர் வந்து ஒரு தகப்பன் ஸ்தானத்துல இருந்து நினைச்சு பாக்குறாரு. அருமை அருமை, நிச்சயமா. அந்த பொண்ணு இவ்வளவு நாளும் தனியா இருந்து தவிச்சு போய் இருந்துச்சு. இப்ப ஹஸ்பண்ட் செத்த பிறகு யாராவது வந்து 2ஆம் தரமா ஒரு பொண்ணை கட்டுவானா? எல்லாரும் ஒரு புது பொண்ணு, 18 வயசு பொண்ணு, 20 வயசு பொண்ணு, அப்படி இளமையான பொண்ணைத்தான் கட்டுவான். இது ஒரு வயசானது 25 30 வயசு, அந்த காலத்துல 25 30னா முத்தி போச்சுன்னுவாங்க, யாரும் கட்ட மாட்டாங்க. அப்படி ஒரு பொண்ணு கையில ஒரு குழந்தையோ 2 குழந்தையோ கூட இருக்கும். அப்படி இருந்தா, அப்படி இருக்கிற நிலைமையில ஒருத்தைய வந்து இறக்கப்பட்டு கட்டுறான்னா அதுக்கு வர்ற அந்த பென்ஷனுக்கு ஆசைப்பட்டு கூட கட்டுவான். அதுவும் இல்லைன்னா இது 2 பிள்ளையோட வச்சுக்கிட்டு இதை கட்டி அழணும்னு அவனுக்கு என்ன தலையெழுத்தா? அப்பேற்பட்ட தியாகிகளோட ஆம்பளைகள் இருக்கீங்க அப்படின்ட்டு அவர் வந்து அந்த பென்ஷனுக்காகத்தாங்க அவன் கட்டுறான் 2ஆம் தரமா அந்த பிள்ளைய. அதனால பென்ஷனை நிறுத்தக்கூடாது, அது வாழ்க்கை வீணா போயிடும் அப்படின்னு சொல்றாரு.